ஃபர்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் என்னென்னா வேர்ப் நாய் ஃபார்ம். நாய் ஃபார்ம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ நம்ம ஒரு வேர்பை வச்சு ஒரு ஆக்ஷன் வேர்ப்ஸை வந்து நம்ம நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா நாய் ஃபார்மில் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். எப்படி தே ஃபார்ம் கண்டினியூவஸ் டென்ஸில் நம்ம குரூப் 1 குரூப் 2 குரூப் 3ல பார்த்தோமோ அதே மாதிரி இந்த குரூப் 1 குரூப் 2 குரூப் 3ல நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குரூப் 1 வேர்ப். இந்த குரூப் 1 வேர்ப்னால் நமக்கு காலமில் எண்ட் ஆகணுங்கிறது தெரியும். இந்த காலமில் எண்ட் ஆகிறத காலமில் சேஞ்ச் பண்ணி மஸ் எடுத்துகிட்டு நாய் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கக்கி மஸ் அப்படிங்கிறத கக்க நாய். ஸோ கக்கி அந்த கீயை வந்து காலை சேஞ்ச் பண்ணிவிட்டு போட்டு மஸ் எடுத்துகிட்டு நாய் போடணும். அப்படின்னா எழுதலை. யோமி மஸ் யோம நாய். படித்தேன் படிக்கலை. சுய் மஸ் சுவ நாய். இது ஒரு எக்ஸெப்ஷன்ஸ். இருந்துச்சுன்னா தான் யூஸ் பண்ணணும். ஸ்மோக் பண்ணலை. ஹனாஷிமஸ் ஹனாச நாய். ஸோ பேசலை. நெக்ஸ்ட்டு குரூப் 2 வேர்ப் என்னென்னா சேம் லைக் ப்ரீவியஸில் நம்ம பார்த்தது தான். மஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த நாயை யூஸ் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் தபே மஸ் அப்படிங்கிறத மஸ் எடுத்துகிட்டு தபே நாய். சாப்பிட்டேன் சாப்பிடலை. மிமஸ் மீனாய். பார்த்தேன் பார்க்கல. ஸோ செகண்ட் குரூப்னால் நம்ம மஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நாய் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் போதும். தேர்ட் குரூப் என்னென்னா சேம் லைக் செகண்ட் குரூப் தான். நம்ம வந்து மஸ்ஸை எடுத்துகிட்டு நாய் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்கியோ ஷிமஸ். பென்கியோ ஷினாய். ஸோ மஸ் எடுத்துகிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ படித்தேன் படிக்கலை. ஷிமஸ் ஷினாய். பண்ணலை. கிமஸ் கொனாய். கிமஸோட எக்ஸெப்ஷன் இது. நம்ம கிமாஸ்க்கு கினாய்னு யூஸ் பண்ணக்கூடாது, கொனாயின்னு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிராமர் பாயிண்ட் என்னென்னா வேர்ப் நாய் ஃபார்ம் நாய்தே குதாசாய். அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி இதை வந்து பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் யூஸ் பண்ணலாம். நாய் ஃபார்ம் நாய்தே குதாசாய் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். கோகோதே ஷாஷின்னோ தொரநாய்தே குதாசாய். அப்படின்னா இங்கே ஃபோட்டோஸை எடுக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தொரி மாசை தான் டேக்கை தான் அந்த ரீயை வந்து காலமில் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தொரநாய்தே குதாசாய். இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. லைக் நான் என்னை கன்சிடர் பண்ணுறவங்க கிட்ட நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம இந்த நாய்தே குதாசாய்ங்கிறது யூஸ் பண்ணலாம். எப்படின்னா வதாஷிவா கென்கி டெஸ்கரா ஷின்பாய் ஷினாய்தே குதாசாய். நான் ஹெல்த்தியாக இருக்கிறேங்கிறனால வரி பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ எம் ஃபைன், ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் மீ. ஸோ இப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராமர் பாயிண்ட் என்னென்னா வேர்ப் நாய் ஃபார்ம். அந்த நாயை எடுத்துகிட்டு நக்கேரேப நரிமசன். அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணுன்றது நம்ம சொல்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கிராமர் பாயிண்ட். இதோட நோட் என்னென்னு போட்டிருக்கேன்னா இது வந்து நெகட்டிவ் வந்து கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குசுரியோ நொம நக்கரேப நரிமாசன். அப்படின்னா மெடிசனை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும். ஐ மஸ்ட் டேக் சம் மெடிசன். ஸோ அதுக்காக தான் நக்கரேபு நரிமாசன்னா கண்டிப்பாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிராமர் பாயிண்ட் என்னென்னா வேர்ப் நாய் ஃபார்ம் நக்குத்தெமோ ஈதஸ். அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அஷிதா நக்குத்தெமோ ஈதஸ். அப்படின்னா நாளைக்கு வரலைனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறதுங்க. ஸோ இங்கே கிம்மாஸை தான் கோ அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிராமர் பாயிண்ட் என்னென்னா நவுன் டைம் மதேனி வேர்ப். இப்போ வந்து ஒரு டைம் சொல்கிறோம், ஒரு ஈவெண்ட் வந்து முடிகிறது, இல்லை ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம மதேனிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டைம் மட்டும்தாங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் கைகீவா கோஜி மதேனி ஓவரிமாஸ். மீட்டிங் வந்து 5 மணிக்குள்ளே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மீட்டிங் வில் எண்ட் பை 5. ஸோ அந்த மதேனின்னா அது வரைக்கும் ஓவரிமாஸ்னால் முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ்
தொயோபி மதேனி ஹொன்னோ கயேச நக்கரேபு நரிமசன் அப்படின்னா சாட்டர்டே வரைக்குள்ள புக்கை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மதேனிங்கிறது இங்கே என்னென்னா அது வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்குது. Want to start learning Japanese the fun and easy way? In this video, you'll learn how to say thank you in Japanese and use it naturally in real conversations. Perfect for beginners, travelers, anime fans, and anyone curious about Japanese culture. Ready to learn more? Join my online Japanese classes today.